தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்றது வேற. போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனால இந்த ஜென்மத்தில் வந்துட்டு பிசிக்கலி சேலஞ்சா பிறப்பீங்க. நீ இந்த மதத்தை நீ லீகலி ரைட்டா ராங்கான்றது லீகல் தான், மாரலி கரெக்டா அரெஸ்ட்னு சொல்லிட்டீங்கன்னா லீகல் தான். ஆர்டிகல் 28ல சொல்லியிருக்க விஷயமும் கல்வி நிலையங்கள்ல மத போதனைகள் பண்ணக்கூடாது அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 28 மகாவிஷ்ணு நான் ரொம்ப காலமாகவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் நிறைய பேர் இந்த மாதிரி கார்பரேட்டில் இன்னைக்கு இருக்காங்க. கார்பரேட் ஸ்பீச்சஸ் தரேன், கார்பரேட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்ஸ் சொல்ல முடியும். ஒரு சாமியார் இல்லை, அதனால கார்பரேட் சாமியார்னு சொல்ல முடியாது. அவர் இதுதான் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியல யாரு அரசு பள்ளியோட நிலைமை அது காமிக்குது. ஐயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தெரியும். அந்த ஃபேக்ட் செக்கர்னு அவருக்கு பேர் சொல்லலாமா? இந்த ஐயன் கார்த்திகேயன், இந்த மகாவிஷ்ணு, இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படி இப்படின்றவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு நீங்கள் இதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்திய நாடு இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்து மதம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள். வணக்கம் சார். ஸ்ரீமதி ராமானுஜன். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஆன்மீகம் பேசுனதுக்காகவும் இல்லை மூட நம்பிக்கை பரப்புனதுக்காகவும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பள்ளிகளில் வந்துட்டு ஆன்மீகம் பேசலாமா சார்? ஏன் பேசக்கூடாதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் பேசலாமே. ஆன்மீகம் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் என்ன ஒன்று தப்புன்னு எனக்கு தோணல. ஆன்மீகம் பேசுகிறது அவ்வளோ பெரிய குத்தமாக நாட்டில்? நல்வழிப்படுத்துறது தான் ஆன்மீகம். ஒருவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து சரியான மனிதனாக வாழணும், நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது தானே ஆன்மீகம். அது சொல்கிறது தப்பான அதுக்கு என்னதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க? அவ்வளோ தூரத்துக்கு மோசமான போயிட்டு தான் நம்ம தமிழ்நாடு. இல்லை, தப்பு பண்ணால் சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்கிறது வேற. நீங்கள் தப்பு பண்ணதுனால போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருப்பீங்க, அதனால இந்த ஜென்மத்தில் வந்துட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சா பிறப்பீங்க, அது மாதிரியான கருத்துக்கள் வைக்கிறது அவர் சொன்னார். அது சட்டப்படி குற்றமா எனக்கு தெரியலையே. இதனால என்ன யாரோ என்ன வேணா சொல்லலாமே. என்னென்னமோ சொல்கிறாங்களே மற்ற மதத்தினவர்கள்லாம். நீ இந்த மதத்தை நீ லீகலி ரைட்டா ராங்கான்றது லீகல் தான். நான் அரெஸ்ட்னு சொல்லிட்டீங்கன்னா லீகல் தான். அங்கே மாரலுக்கு இடமே கிடையாது. அரெஸ்ட்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா அங்கே லீகல் மட்டும்தான் பேசும். இந்த நாடு சட்டப்படி நடக்கக்கூடிய நாடு தான். மாரலின்னு பேசினீங்கன்னா அப்புறம் என்னென்னமோ பேச வேண்டியிருக்கே. தமிழ்நாட்டில் சாராயம் விற்கலாமா? அரசு சாராயம் விற்கலாமா? இது மாரலி ரைட்டா? இல்லை சார், அவர் சட்டத்தில் ஏதாவது இல்லை, நீங்கள் மாரலின்னு கேட்டீங்கன்னா நான் 100 மாரல் கேட்பேனே. ஓகே சார், லீகலி வந்துட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 28ல சொல்லியிருக்க விஷயமும் கல்வி நிலையங்கள்ல மத போதனைகள் பண்ணக்கூடாது அப்படிதானே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 28 ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கூல், அதாவது அரசு ஒரு உதவித்தொகை கொடுக்கறதுனாக்க அந்த இடத்துல மத போதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மத போதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு சைவ மதத்தையோ வைஷ்ணவ மதத்தையோ இல்லை இஸ்லாமிய மதத்தையோ ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ போதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதானே சொல்லியிருக்கு, வேற எதுவும் சொல்லலையே. எங்க மத போதகம் என்ன நடந்தது? எந்த கடவுளை பத்தி அவர் அன்னைக்கு பேசினாருங்க? இல்ல கர்மா மறுபிறவி அதெல்லாம் பத்தி பேசல சார். அதெல்லாம் இந்து மதத்துல தானே இருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் யாரை நீங்க கூப்பிடுறீங்கன்றதை பொறுத்து இருக்குதான். தராதரம் பார்த்து எதையும் கூப்பிடணும், எதையும் செய்யணும். இது செய்யறது ஏதோ ஒரு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதாவது யாரோ ஒருத்தர் வராரு பேசுறாரு, நீங்க யாரையோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா என்னென்னு அர்த்தமே இந்த நாட்டில் நீங்க ஆக்சுவலாக தெரியாது. யாரு வேணா 4 காசு சம்பாதிச்சுட்டான்னா அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், 4 பைக் ரேஸ் ஓட்டினான்னா அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், 4 சினிமா படம் நடிச்சிட்டான்னா அவன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்ன தகுதி இருக்குது மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு இவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரியல. மோட்டிவேஷன்னா என்னன்னே தெரியாது. இது ஒரு பிஸ்னஸ். இன்னைக்கு மோட்டிவேஷன்றது ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. எங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அவர்கள் சுயமாக இருக்க வேண்டும், அதாவது தன்மானத்தோடு இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். பரிவாரியாக இந்து மதம் இதை தான் போதிக்கிறது. இதே தான் சொல்கிறது. தன்னம்பிக்கையோடு இரு, கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு நம்பிக்கை, யார்கிட்டையும் பொய் சொல்லாது, உன்னை வந்து யாராலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ உன்னுடைய தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இல்லை, எல்லா மதங்களும் வந்து நன்மை தானே போதிக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றது நம்ம மதம் தான், இந்து மதம் தான் சொல்லி தருது. மற்ற மதம்லாம் அதெல்லாம் சொல்லலை. இது இந்திய நாடு. இந்திய நாட்டில் இது பண்பாடோட கலந்துருக்குது. மதமும்
கலாச்சாரமும் பண்பாடும் எல்லாம் அப்படியே ஒன்று கலந்து ஒன்றா தான் இருக்கும் இந்த ஊரில். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒருத்தரை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாக்க அது அந்த மனிதர் என்ன பேசுவார்னு தெரிஞ்சு தான் நீங்கள் கூப்பிடணும். அவர் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மகாவிஷ்ணுவை நான் ரொம்ப காலமாகவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் நிறைய பேர் இந்த மாதிரி கார்ப்பரேட்டில் இன்றைக்கி இருக்காங்க. கார்ப்பரேட் ஸ்பீச்சஸ் தரேன், கார்ப்பரேட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லாமல், இவர் சாமியார் இல்லை, அதனால் கார்ப்பரேட் சாமியார்னு சொல்ல முடியாது. நிறைய கார்ப்பரேட் சாமியார்கள் இருக்காங்க. கார்ப்பரேட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்னையே பல பேர் கூப்பிட்டுருவாங்க, எங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் பகவத்கீதை சொல்கிறீங்களா, பகவத்கீதையில் மோட்டிவேஷனை கொடுக்குறீங்களா, பகவத்கீதையில் பிஸ்னஸ் சொல்லி தரீங்களா, திருப்பாவையில் பிஸ்னஸ் சொல்கிறீங்களா, இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, கார்ப்பரேட் அப்படிங்கிற பொழுது அது ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்குது, அது அந்த கம்பெனி எடுக்கிற முடிவாக இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு ஸ்கூல் இல்லை நான் சொல்கிறது வந்து கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ்னு சில பேர் இன்றைக்கி இருக்காங்க. அவங்களெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அவங்க ஏதோ ஸ்பீக்கர்ஸ், அவங்க சொல்கிறத 4 பேர் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எந்த அடிப்படையில் இவர்களெல்லாம் நான் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் சொல்லலை, இந்த பள்ளிக்கூடத்தை மட்டும் சொல்லலை, பெருவாரியாக மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்னு பல இடங்களில் கூப்பிடுறவங்க அவங்கள பகவத்கீதை சொல்லு, திருக்குறள் சொல்லு, திருப்பாவை சொல்லு, திருவம்பாவை சொல்லுன்னு சொல்கிறது எல்லாமே இந்த காலத்தில் ஒரு ஃபேஷனாக போச்சு. இல்லை, அவங்க எந்த ஸ்பீக்கராக வேணா இருக்கட்டும் சார், அவர் இதுதான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியல, யார் அரசு பள்ளியோட நிலைமை இது காமிக்கிறது. அரசு பள்ளியோடைய நிலைமையை இது காமிக்கிறது. ஏன்னா அந்த அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், அந்த தலைமை ஆசிரியர், இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியாமல் அவர்களும் அந்த லைஃப் க்ரைசிஸில் தான் இருக்காங்க. வாழ்க்கையில் எதையாவது பார்த்தா எதையாவது கிடைக்கும், நமக்கு எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்காதா, நமக்கு நம்மளுடைய கவலைகளுக்கு வழி கிடைக்காதா அப்படின்னு அவங்க தோன்றது. அவர் வந்து பேசும் பொழுது அந்த தென் அண்ட் தேர் ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லையா சார்? ஒருத்தர் வந்து விஷுவலி சேலஞ்சாக இருக்காரு. ஸோ அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ரைட்டான ஒரு இது தானே? ரைட்டாக தப்பான்றதை முடிவு பண்ணுறதுக்கு நான் ஆள் இல்லை. யாரோ ஒருத்தர், இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் கூப்பிட்றீங்க, உங்கள் 2 பேருக்கு வாக்குவாதம் வருது, நான் என்ன அதில் கருத்து சொல்லணும்? நான் எதுக்கு சொல்லணும்? அது சரி தப்புன்னு எதுக்கு நான் சொல்லணும்? ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. ஏதோ இன்னைக்கு வீடியோ இருக்கிறது தான் பிரச்சனையே. இல்ல, அந்த ஆசிரியர் வந்துட்டு ஒரு விஷுவலி சேலஞ்சா இருக்காரு. இவர் வைக்கிற கருத்து என்னன்னா, நீங்க பண்ற பாவம் புண்ணியம் அதெல்லாம் தான் வந்துட்டு அடுத்த ஜென்மத்துல நீங்க அப்படி பிறப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, சோ அந்த இடத்துல அவருக்கு அஃபெண்ட் ஆயிருக்கு. சோ அவர் கேட்டிருக்காரு. இருக்கலாம், சொல்ற தப்பு கரெக்ட் தான். அதுதான் சொல்றேனே, நானும் பல டிவி சேனல்ல என்ன சொல்லியிருக்கேன்னாக்க இதை பத்தி பேசியிருக்கோம். நிறைய பல டிவி சேனல்ல இந்து மதம்னா என்ன, சனாதன தர்மம்னா என்ன, வேதம்னா என்னன்னு பேசியிருக்கோம். எங்களுக்கு கொடுத்துருக்கிற வழி எங்களுடைய கல்விகள், நாங்கள் குருக்கிட்டேருந்து கற்ற கல்வி, இவர்கள் கற்ற கல்விக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. திருப்பி தான் நான் சொல்கிறேன். ஆன்மீகம் சார்ந்தவர்கள் நாங்கள் என்றைக்குமே லூஸ் டாக் விட மாட்டோம். அப்படி விட்டாலும் அது தவறுனாக்கா அப்பயே தவறுன்றதை ஒத்துண்டுரும். அப்படி விட்டாலும் அது விடுறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி இருந்தாலும் அது தவறுன்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அனாவசியத்துக்கு ஒரு வாக்குவாதத்தில் போய் நான் பெரியவனா நீ பெரியவனான்ற ஒரு இடத்துக்கு போக மாட்டோம். இதுதான் பிரச்சனை. திருப்பி சொல்கிறேன், யாரை நீங்கள் கூப்பிடுகிறீர்கள்? இப்போது ஏதோ ஒரு சேனல், தமிழ்நாட்டு சேனல், ஒரு நாஸ்திக சிந்தனை உடைய சேனலில் ஒருத்தர் தெரிஞ்சு போச்சு எனக்கு, அவர் பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஐயன் கார்த்திகேயன் ஒருத்தர் இருந்தார். தெரியுமா? தெரியும் சார். அந்த ஃபேக்ட் செக்கர்னு அவருக்கு பேர். இது சொல்லலாமா? சொல்லுங்க சார். அந்த ஐயன் கார்த்திகேயன்றவர், அவருடைய ட்விட்டர்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்க அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு மனிதனை ஒரு பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் என்னோடய ட்விட்டரில் நான் போட்டிருக்கேன். இந்த ப்ரைவேட் ஸ்கூல், அது ப்ரைவேட் ஸ்கூலில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் போனேன்னு அவர் பெருமையை பீத்தி கொண்டதுனால அதை நான் இவங்களெல்லாம் கூட்டின்னு போகிறீங்களே, பெற்றோர்களின் நிலைமை என்னன்னு இது நான் இன்றைக்கி இல்லை, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியிருக்கேன், என்னோடய ட்விட்டரில் இருக்கும் இன்னும். இது இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் எதுக்காக கூப்பிட்றீங்க? தேர்ந்தெடுக்கிற மனிதர் யார்? இவர்களெல்லாம் ஒரு கட்சி சார்ந்த, ஒரு சித்தாந்தம் சார்ந்த, ஒரு நஞ்சை நக்கக்கூடிய, ஒரு உண்மையை கண்டுபிடிக்கும் ஒரு குழுன்னு சொல்கிறான், ஒரு பேரை சொல்லிட்டு அது ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம்னு சொல்லி ஒரு யூடியூப்னு நம்ம வச்சுருந்தார் ஒரு சேனலில். அந்த சேனலை வச்சுட்டு அவர் வந்து என்ன அவருக்கு ஓடுங்கிறது மட்டும்தான் அவர் ஃபேக்ட் செக் பண்ணுவார். நிறைய நானும் கேட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதெல்லாம் பண்ணலை. இப்போ அரசுடைய ஃபேக்ட் செக்கிங்கில் அவர் 1.5 லட்ச ரூபா அவர் சம்பளம் கொடுத்து நம்ம வரி பணத்தில் உட்காந்துருக்காரு. இப்போது இது வரைக்கும் எத்தனை ஃபேக்ட் செக் பண்ணார்? யாராக கேட்க முடியுமா? ஹி இஸ் ஆன்சரபிள். எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்க, எதுக்கு சொல்ல வரேன், இந்த ஐயன் கார்த்திகேயன், இந்த மகாவிஷ்ணு,
இந்த ஜக்கி வாசுதேவ் அப்படி இப்படின்றவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு நீங்கள் இதான் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் பக்குவப்படாத அவரவர்கள் சிந்தனைக்கு தோன்றியதை அவரவர்கள் சொல்லுது தான். இதில் பாரம்பரியமே கிடையாது, இவர்களுக்கு குரு பரம்பரையே கிடையாது. குரு பரம்பரையில் வந்திருந்தனாக்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் இப்படிலாம் அந்த இடத்துல பொது இடத்துல பேச மாட்டாங்க. நீங்கள் சொன்னதுபடி இவர் வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் ஸ்பீக்கரோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கரோ கிடையாது, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கூட வந்துட்டு இல்லை. நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க சார். ஆனால் ஓகே, இந்த கேஸில் அவர் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே பள்ளிகளில் வந்துட்டு நான் சொல்லலை தப்போ சரின்னு நான் சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. ஏன்னா யாரும் என்னென்ன பேச்சு சுதந்திரம் நாட்டில் உண்டு. என்னென்னமோ பேசுகிறாங்கம்மா, என்னென்னமோ பேசுகிறாங்க. பிரதமர் மோடியை கொலகாரன்னு சொன்னாங்க இல்லையா, மோத்கா சோதாகர்னு சொன்னாங்களா இல்லையா, சொன்னாங்களா இல்லையா, என்னென்னமோ பேசினாங்க இல்லையா, அவர் மனைவி அவர் குடும்பத்தை பற்றி. இதெல்லாம் வந்து தராதரம் கெட்டு போயின்னு இருக்கு ரொம்ப நாளாகவே தமிழனுடைய அரசியல். அதனால் நான் யார் சரி தப்பு நான் இதுக்கு சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் தப்புன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அவர் சொன்னது சரியா தப்பான்றதை அவரே தீர்மானிச்சுட்டு நமக்கு. ஆனால் சட்டப்படி அது குத்தம் இல்லை அவ்வளோ சொல்ல முடியும்னால. ஏன்னா சட்டத்தை தெரிஞ்சதுனால நான் வழக்கு நிறைய போடுறதுனால எனக்கு தெரியும் இது சட்டப்படி குத்தமானா நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த கோர்ட்டில் நிற்காது. நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலீஜியஸ் ஸ்பீக்கரையோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கரையோ கூப்பிட்டு பள்ளிகளில் பேச வைக்கலாமா? ஏன் பேச வைக்கக்கூடாது? என்ன தப்பு எனக்கு தெரியலையே. இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான மத போதனைகளும் பள்ளிக்கூடம் மத போதனை நீங்கள் ஸ்பீக்கரை கூப்பிடலாமான்னு சொன்னீங்க, அவர் என்ன பேசணும்னு நீங்கள் சொல்லலை இல்லையா. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு உதாரணம் சரி இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா. இன்றைக்கி தான் காத்தாலாம் ட்வீட் ஒன்று போட்டேன். இந்த ட்வீட்டில் என்ன போட்டேன்னா, தமிழ்நாடு அரசு வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையம் கட்டுறேன்னு சொல்லி வடலூரில் அவர் பெருவெளி என்று வைத்து சென்ற 100 ஏக்கர் நிலத்தில் இன்றைக்கி 70 ஏக்கர் தான் இருக்குது. 30 ஏக்கர் ஆக்கிரமிக்கல விட்டுட்டாங்க. 1938 இந்து சமய அறநிலைத்துறை அங்கே போய் வலுக்கட்டாயமாக அதை எடுத்துக்கிச்சு. சட்ட ரீதியாக தான் எடுத்துக்கும். இந்து சமயத்தில் எந்த கோவிலும் எடுக்க முடியாது. ஆனால் வள்ளலார் கோவிலை எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு வரிப்பணம் 100 கோடி ரூபாய், 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 100 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வள்ளலாருடைய சித்தாந்தங்களை பரப்புவதற்காக வள்ளலாருடைய சர்வதேச மையத்தை நாங்கள் கட்டுகிறோம். வள்ளலார் வைத்திருக்கிற அந்த 100 ஏக்கரில் 70 ஏக்கர் தான் இருக்குது இன்றைக்கி. அந்த 70 ஏக்கரில் நாங்கள் 3 ஏக்கரில் 4 ஏக்கரில் நாங்கள் கட்டுவோம். இந்த பக்கம் ஒரு 1.5 ஏக்கர், அந்த பக்கம் ஒரு 1.5 ஏக்கர், நடுவில் நாங்கள் பெருசாக ரோடு போடுவோம் அப்படின்னு வள்ளலார் எந்த ஒரு இடத்தை பெருவழி என்று வைத்து அருவ வழிபாட்டுக்காக அந்த மொத்த 100 ஏக்கரையும் அதுவே தெய்வம் என்று சொல்லி வைத்தாரோ அந்த கோவிலை அரசு வரி பணத்தை வைத்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு அவருடைய மதத்தை பரப்புவதற்காக சர்வதேச மையம் கட்டுறாங்க. இது என்ன சொல்ல போறீங்க? யாரோ ஒருத்தர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஏதோ பேசிட்டாரு, ஏதோ ஒரு ஸ்கூலில் ஏதோ ஒரு பிரின்சிபல் ஏதோ தெரியாதனமா அவரை கூப்பிட்டாரு, ஏதோ 2 பேர் பேசி வாக்குவாதம் ஆகிப்போச்சு. இதுக்கு விவாதம் பண்ணுறாங்களே. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சின்ன கேஸ் மட்டும் இல்லையா சார், அது ஒரு நான் சொல்றது கேளுங்க, இதோட ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இதை நான் ஏன் சின்ன கேஸ்ன்னு சொல்கிறேன்னு, இன்றைக்கி நான் வள்ளலார் இடத்துல கட்டக்கூடாது, அதுக்கு வரி பணத்தை செலவு பண்ணக்கூடாது. நீங்கள் ஆர்டிக்கல் 28 சொன்னீங்க, ஆர்டிக்கல் 27 அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் 27 என்ன சொல்கிறது, வரி பணத்தை எந்த ஒரு மதத்துடைய பரப்புதலுக்கும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது. இல்லை சார், வள்ளலார் விஷயத்தில் உங்களுக்கு அரசு வந்துட்டு வரி பணத்தை செலவு பண்ணுறது பிரச்சனையா இல்லை அந்த பெருவெளிக்காக இருக்கிற நிலத்தில்? ரெண்டுமே பிரச்சனை. அது வந்து அந்த கேஸுக்கு ஒரே ஒரு கிரவுண்டு மட்டும் கிடையாது, பல கிரவுண்டு இருக்குது. அந்த பல கிரவுண்டில் நான் என்னத்துக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் 28 எடுத்தனால நான் இந்த அரசு வரி பணத்தை சொல்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்திய நாடு இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்து மதம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தானே ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு அது நான் ஏன் தடுக்க போகிறேன்? இந்து மத நாடுன்னு டிக்ளேர் பண்ணுங்க, இந்திய நாடு இந்து நாடு சனாதன தர்ம நாடு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் செய்யுங்க. செக்குலர்ன்ற விட தூக்கிடுங்க. எமர்ஜென்சியில் தானே கொண்டு வந்தீங்க, அதாவது ஒரு அன்கான்ஸ்டியூஷனில் தானே கொண்டு வந்தீங்க. அதை அப்படி டிக்ளேர் பண்ணிவிட்டு கொண்டு வாங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டிக்ளேர் பண்ணாத விஷயத்தில் the country is run by the law of the land, சட்டப்படி தான் நாடு நடக்கிறது. அப்போ சட்டப்படி நடக்கிறதுனாக்க அந்த சட்டம் என்ன சொல்கிறது, கூடாதுன்னு சொல்கிறது. 28 நீங்கள் கோட் பண்ணுறீங்க, ஏன் 27 கோட் பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? 27 நீ பண்ணி 1 வருஷம் ஆச்சே. இதை ஏன் எதிர்த்து இன்னைக்கு எதிர்த்து இந்த யாரோ ஒருத்தர் பாவம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசுகிறாரு, அவர் எதிர்த்து எல்லா அரசியல் கட்சியும் தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே.
இது வரைக்கும் ஏன் அவங்க 27 ஆர்டிகல் வயலேஷனில் 100 கோடி ரூபாய், இந்த 100 கோடி ரூபாய் இன்றைக்கி ததிங்கிணந்தம் போட்டுட்டு இருக்கு அரசு. காசு இல்லை கஜானால. கரண்ட்டு பில்லு ஏற்றுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பில்லு ஏற்றுறீங்க, அத்தை ஏற்றுறீங்க, இத்தை ஏற்றுறீங்க, எல்லாத்தையும் ஏற்றுறீங்க. உங்களுக்கு பணம் இல்லை. டாஸ்மாக விற்று தான் காசு பண்ணுறீங்க. என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? தேவையில்லை. யார் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. இந்த முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்துனீங்க. அதுக்கு எங்கே பணம் வந்துன்னு யாரும் சொல்லலை. இது எந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னு தெரியல. இதை மாதிரியே கோணாமானான்னு பண்ண வேண்டியது. கோணாமானான்னு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 100 பேர் இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க, இங்கே இந்த மீடியாவில் போய் உட்காந்துட்டு என்னென்னா வாயில் வரதெல்லாம் பேச வேண்டியது. இதுதான் இன்றைக்கி தரங்கெட்ட போச்சு. எல்லாமே அரசியல்ன்றது இன்றைக்கி தரங்கெட்டு போச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதற்கு மேலே அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுல இது ஒன்றும் இல்லை. நட்சலில் சொல்லணுன்னாக்க லீகலாக ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் ஒரு இடத்துல சில விஷயங்களை சொன்னார்னாக்கா அவர் என்ன சொல்கிறார்? திருக்குறளில் தான் நான் கோட் பண்ணுறேன்றாரு. ஔவையார் தான் சொல்லியிருக்காரு, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் கூடு செவிடு இன்று பிறத்தல் அதனினும் அரிது. எப்போ அரிதுன்னா எப்படி அரிது? இதுக்கு என்ன அர்த்தம்? முற்பிறவி பிற்பிறவி தானே. நீங்கள் ஔவையார் என்னை கூப்பிடுவீங்களா ஸ்கூலுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக? தமிழ்நாடு அரசு கூப்பிடலாமா கூடக்கூடாதா? ஔவையார் வந்து ஆன்மீகவாதின்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை மதவாதின்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை புலவர்னு மட்டும் வச்சுக்க போகிறீங்களா, தமிழ் புலவர்னு சொல்ல போகிறீங்களா, என்ன சொல்ல போகிறீங்க? கேட்குறாரு இன்றைக்கி சரவணன். நான் இன்னும் பார்த்து அவருக்கு ரிப்ளை பண்ணலை. ஔவையார்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருப்பாங்களான்னு. இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் 7 ஜென்மம் ஔவையார் வந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கார் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு வார்த்தை இல்லை, அது மாதிரியான ஒரு வக்கீல், திமுக வக்கீல், அர்ணாப் கோஸ்வாமிகிட்ட நன்னா வாங்கி கட்டின்றவர். அவர் என்னுடைய ட்வீட்டை வந்து கோட் ட்வீட் பண்ணி போட்டிருக்கார். ஔவையார் வந்து இது இன்னைக்கு வந்தால் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு. இல்லை நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, நாங்கள் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் லூஸ் டாக் விட மாட்டோம், அப்படியாவது விட்டால் கூட நாங்கள் அது மறுபடியும் மன்னிப்பு தயங்க மாட்டோம். அது மாதிரி தான் சார். ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்கலாம். யாரு? ஔவையாரே டவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அவ்வளோ பெரிய ஐட்டம் நம்மளாம். அவ்வளோதான். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அவங்க மாற்றி சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவ்வளோதான். ஆமாம், நீங்களாம் ஔவையார் எடுங்களேன், மாற்றி சொல்லுங்களேன். யார் வேணும்னாலும் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை கூட கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சால் கூட தலைவலிக்கிறதா சரி இந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் நாட் குவாலிஃபைடுனா படித்து சான்றிதழ் வாங்கின ஆள் இல்லை. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சட்டப்படி. ஆனால் யார் வேணாலும் ஆன்மீகத்தை பற்றி இஷ்டத்துக்கு பேசலாம். அவனுக்கு குவாலிட்டி இருக்கா குவாலிட்டி இல்லையா, அவன் யார்கிட்ட படித்தான் என்ன படித்தான். இத்தனைக்கும் ஜக்கி வாசுதேவ் எடுத்துட்டீங்கன்னாக்கா அவர் ரொம்ப நல்லா தெளிவாக சொல்கிறார், நான் எந்த ஆன்மீக புஸ்தகத்தையும் படிக்கல. இல்லை, கடவுள் எல்லாத்துக்குமே பொதுவானவர் தானே சார். அப்புறம் எதுக்கு சார் ஆன்மீகத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும் தானே? அது என்ன இப்போ எனக்கு கேள்வி என்ன இருக்குது? இல்லை சார், ஒரு தனி மனிதனுக்கும் கடவுளுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தானே ஒரு ஆன்மீகம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அப்போ அதை பற்றி எல்லாருமே பேச ஒரு உரிமை இருக்குது தானே சார்? பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. திருப்பி சொல்றேன், நம்ம உங்க உடம்பை பத்தி நீங்க பேசக்கூடாதா? உடம்புல இருக்கிற உபாதைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியதானே. கொரோனா வந்தால் எல்லாரும் பேசுனீங்க இல்லையா? ஏன் பேசுனீங்க? எல்லாரும் டாக்டரா? ஆனால் மருத்துவம் எங்கே போய் பார்த்தீங்க? ஒரு மருத்துவர்கிட்ட தானே பார்த்தீங்க. அது தீர்வு கிடைக்கணும்னாக்கா, அந்த நோய்க்கு தீர்வு கிடைக்கணும்னா ஒரு மருத்துவரிடம் போகிறது போல ஆன்மீக சம்பந்தமான ஒரு நோய், மனநோய் இல்லை இந்த விஷயத்தில் சந்தேகங்கள் இருக்குன்னா அதுக்கு குவாலிஃபைடானவங்ககிட்ட போய் பேசணும். அதுக்கு இன்றைக்கி குவாலிஃபைடுன்னு சொல்கிறதுக்கு நம்ம நாட்டில் எந்த இதுவும் இல்லை. சனாதன தர்மம் என்ன சொல்கிறது? சனாதன தர்மம் அதான் சொல்கிறேன். சனாதன தர்மம் என்ன சொல்கிறதுனா, குரு பரம்பரையில் வழியாக வந்து முறையாக கற்றவர்கள் குவாலிஃபைடு. இதுக்கு சட்டம்லாம் கிடையாது. என்ன போன்றவர்கள் யார்ட்டையும் யார் சொன்னதையும் கேட்டுற மாட்டோம். அதனால தான் நாங்கள் ஜக்கி வாசுதேவ போன்றவர்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏன்னா எதையும் படிக்கலை, புஸ்தகத்தெல்லாம் எனக்கே தோன்றியது அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான்னாக்க அவருடைய மதம் அவருது. நான் குத்தம் சொல்ல மாட்டேன். அவருடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நான் குத்தம் சொல்ல மாட்டேன். அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் சொல்கிற அந்த குவாலிஃபைட் அப்படின்றத யார் சார் முடிவு பண்ணுறது? அதான் நான் சொல்கிறேனே, இந்த சனாதன தர்மத்தில் குருக்கள் இருக்காங்க, மத குருமார்கள் இருக்காங்க. சைவ சம்பிரதாயத்தை எடுத்துட்டிங்கன்னாக்க சிவாச்சாரியர்கள் இருக்கிறார்கள், ஆதீனங்கள் இருக்கின்றன. வைஷ்ணவ சம்பிரதாயம் எடுத்துட்டிங்கன்னா ஜீயர்மார்கள் இருக்கிறார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அத்வைத சம்பிரதாயத்தினா சங்கராச்சாரியர் இருக்கிறார். அப்புறம் மத்வ சம்பிரதாயம் எடுத்தினா மத்வ ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மடாதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சம்பிரதாயத்து வழியாக படித்தவங்க. சம்ஸ்கிருதம் கற்றுண்டு, தமிழையும் கற்றுண்டு,
இரண்டையும் 2 கண்ணாக பாவிச்சு அதற்கான புத்தகங்களை எல்லாம் படித்து அதை முறையாக கற்று பல ஆண்டுகள், 1 நாள் 2 நாள்லாம் படிக்கல. இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில் 6 மாதம் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு யார் வேணாலும் அர்ச்சகரான்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் 8 வருஷம் 9 வருஷம் படிக்கணும், முழு நேரம். அப்படி படித்தவர்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னாக்க புத்தகத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சனாதன தர்மம், வேதம், இத்திஹாசம், புராணம் அதிலெல்லாம் என்ன எழுதியிருக்குன்றது ஒழுங்காக சொல்லுவாங்க. அது இல்லாதவன்கிட்ட போய் கேட்டிங்கனாக்க அவன் மனசில் தோன்றது சொல்ல போகிறான். ஆனால் இன்றைக்கி பார்த்தா சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்களோ இல்லை எல்லாம் எந்த அரசியல்வாதி எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு மனசில் போனதை அவங்க சொல்கிறாங்க. கேட்டாக்க நீங்கள் யார்கிட்ட படிச்சிங்கன்னு கேட்டாக்க உடனே நம்மளை ஒன்று பிளாக் பண்ணிடுறது, இல்லை நமக்கு மேலே ஒரு முத்திரையை குத்திடுறது. இவன் வந்து ட்ரெடிஷ்னலிஸ்ட்டு, ட்ராட்ஸு, பூமர் அங்கிள் அப்படின்னு நம்ம மேலே ஒரு முத்திரை குத்துறது. ஏன்னா இவர்கள் நோக்கம் ஆன்மீகம் இல்லை, இவங்கள் நோக்கம் அரசியல். இந்த தமிழ்நாட்டில் இந்த ரஜினிகாந்த் வந்ததுலேருந்து இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அந்த மனிதன் வந்து ஆன்மீக அரசியல்னு சொன்ன போலேருந்தே எனக்கு கஷ்டம்தான். அது என்ன ஆன்மீக அரசியல்? ஒன்று ஒழுங்காக ஆன்மீகம் பண்ணுறியா பண்ணிட்டு போ, அரசியல் பண்ணுறியா பண்ணிட்டு போ. அரசியல்னால் என்ன தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், ஒரு நாட்டினுடைய நிர்வாகம், அதான் அரசியல். அரசியல்னு நீங்கள் போனீங்கன்னா குறள் எழுதியிருக்காரு. எங்கேயாவது அந்த 10 குறளில் இவங்க பண்ணுறதை இதாக எழுதியிருக்காரா திருவள்ளுவர்? இல்லை, அரசியல் அப்படின்னும் போது அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது, லா மேக்கிங், பாலிசி மேக்கிங் எல்லாமே அதான் அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாம் சேர்த்து தான் அட்மினிஸ்ட்ரேஷன். நாட்டோடைய அட்மினிஸ்ட்ரேஷன், கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, நாட்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு மாநிலத்து அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஒரு நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனோ, இல்லை உலக அட்மினிஸ்ட்ரேஷனோ, அதுதான் அரசியல். இன்றைக்கி என்ன அரசியல்னால், உன்னை எப்படி நான் கொல்லலாம், என்னை எப்படி நீ கொல்லலாம், உன்னை எப்படி நான் அசிங்கப்படுத்தலாம், என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தலாம், நான் எப்படி இப்போ பைசா கொடுத்து ஓட்டு வாங்கலாம், நீ எப்படி பைசா கொடுத்து ஓட்டு வாங்கலாம். இதே தான் குழப்பம் இன்றைக்கி. இதனால தான் இந்த மாதிரியான அரகுர வேக்காடுகளெல்லாம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. அந்த அரகுர வேக்காடு கூப்பிட்டாக்க இப்படி தான் எதையாவது சொல்லுவாங்க. அதை உட்காந்து நம்ம 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது நல்ல விஷயமா தான் பேசலாம். எனக்கு ஏன்னா இதுக்கு மேலே இது பேசுகிறதுக்கு இதுக்கு உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள். ஆனால் அரசு சொல்கிறேன், 2 விஷயம் திருப்பி முடிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒன்று, சட்ட ரீதியாக பார்க்கணுன்னாக்க, சட்ட ரீதியாக 1 வருஷத்துக்கு முன்னாடியே வடலூரில் வள்ளலார் விஷயத்தில் இதே அரசு மத ப்ராபகேண்டாக்கு, மத பரப்புதலுக்கு, அது பிரச்சாரத்துக்கு 100 கோடி ரூபாய் வரி பணத்தை செலவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு முதல்ல அவர்களை கூண்டில் ஏற்றி பதில் சொல்லணும் இந்த எல்லா கட்சிகளும் சட்ட ரீதியாக வந்தாக்க. அதுக்கப்புறம் அவர் அந்த மகாவிஷ்ணு என்ன பேசினாரோ, அந்த மகாவிஷ்ணு பேசுனது சட்டப்படி குற்றமா இல்லையான்றது அது நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டியது. மாறலாக பேச ஆரம்பிச்சிங்கனாக்க, இவர் மாறலாக சொன்னது தப்புன்றதை தீர்மானம் பண்ணுறது யார்? நீங்கள் கேட்டிங்க இல்லையா, யார் வந்து ப்ராப்பர் குரு யாருன்னு கேட்டிங்களே, அதே போல் மாறல்ன்றது யார் தீர்மானம் பண்ணணும்? யார் தீர்மானம் பண்ணணும்? நான் கேட்குறேன், மாறல்னாக்க சாராயம், அரசாங்கம் சாராயம் வைக்கிறது மாறலா? அரசு வரி போட்டுக்கிட்டே இருக்கே, அது மாறலா? ஒரு குடிமகனை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்களே, கள்ளச்சாராயம் விற்கிறாங்களே, அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்காங்களே, அது மாறலா? இப்போ ரீசெண்டாக அதை பள்ளிக்கூடத்தில் தான் கூட பிடிச்சாங்களே சென்னையில், ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் பூரா ட்ரக்ஸ் இருந்துன்னு, இப்போ மெட்ராஸில் தானே எஸ்ஆர்எம் காலேஜ் எங்கேயோ, அது மாறலா? இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற இதெல்லாம் மாறலா? இது மாறல் மட்டும் இல்லை, இல்லீகல். இது அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க. அது எடுக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தான். இது சொல்லலாம், 10 நாள் கழிச்சு மறந்து போயிடுவோமே, அடுத்த விவாதத்துக்கு போயிடுவோமே. ஒரு மகாவிஷ்ணு மாதிரி இன்னொருத்தர் வருவார், மகாசிவன் ஒருத்தர் வருவார், அவரும் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க, அவரோட விவாதம் பண்ணுவீங்க. இது என்னென்ன பொறுத்த வரைக்கும் எங்கேயோ திசையை திருப்பப்படுகிறது. சமூக ஊடகங்கள், அரசு எல்லோரும் ஏதோ நம்மளாம் திசை வேறு எங்கேயோ திருப்புறாங்கன்னாக்க வேறு ஏதோ ஒரு மோசமான நிகழ்ச்சி நடக்க போகிறதுன்றது என்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறது. உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்ரீமதி ராமானுஜாயன்.